புயல் மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி பெரம்பலூரில் விவசாயிகள் சங்கத்தினர் தலையில் முக்காடு போட்டுக்கொண்டு நூதன போராட்டம் நடத்தினர். உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் 40வது ஆண்டு நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதையொட்டி பெரம்பலூர் பேருந்து நிலையம் அருகே உள்ள அவரது சிலைக்கு விவசாயிகள் சங்கத்தினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் அங்கேயே ஆர்ப்பாட்டம் நடத்திய விவசாயிகள் திமுக தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்தபடி கரும்புக்கு டன் ஒன்றுக்கு 4000 ரூபாய் வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். அண்மையில் பெய்த புயல் மழையால் பெரம்பலூர் மாவட்டத்தில் மக்காச்சோளம், மரவள்ளிக்கிழங்கு மற்றும் வெங்காயம் பயிர்கள் பல 100 ஏக்கரில் சேதம் அடைந்துவிட்டது. எனவே உரிய கணக்கெடுப்பு செய்து நிவாரணம் வழங்கிட வேண்டும் என்றும் விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் தலையில் முக்காடு போட்டுக்கொண்டும் சேதம் அடைந்த பயிர்களை மாலையாக அணிந்தும் விவசாயிகள் நூதன போராட்டம் நடத்தினர். மழையால் தொடர் மழையால் பாதிக்கப்பட்ட மக்காச்சோளம் மட்டுமல்ல, பருத்தி மட்டுமல்ல, இருக்கக்கூடிய வெங்காயம் மட்டுமல்ல, மரவள்ளி மட்டுமல்ல, சித்தலில சில ஊர். ஆனா என்ன சொல்றோம்னா கணக்கெடுத்து கொடுங்கன்னு தான் சொல்றோம். நாங்க புதுசா ஆளை பார்த்து கொடுங்கன்னு சொல்லல, கணக்கெடுத்து கொடுங்கன்னு சொல்றோம். அந்த நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதோடு மட்டுமல்ல, தடுப்பணை கட்டுறதெல்லாம் என்ன பண்ணா முதல்ல வாய்க்கால அகலப்படுத்துங்க, தூர் எடுங்க, தடுப்பணை கட்டுங்க.